வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 422 நாட்களாகிறது. இந்நிலையில் நாம் கடந்த காணொளியில் பேசியிருந்ததைப் போல, சிரியா உள்ளே மிக கடுமையான சண்டை நடந்து வருகிறது. அதே நேரம் அனைவரின் கவனமும் சிரியா பக்கம் திரும்பிய பிறகு, காசா உள்ளே யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு மிக கடுமையான, கொடூரமான இனப்படுகொலை தொடர்ந்து செய்து வருகிறது இஸ்ரேல். குறிப்பாக மக்கள் தங்கியிருக்கும் குடியிருப்புகள் மீது ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்தி நேற்று இரவு, அதாவது 31 மன்னிக்கவும் 30 நவம்பர் இரவு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரு ஒட்டுமொத்த கட்டிடமும் பாதிக்கப்பட்டு அதில் 100 பேருக்கு மேல் பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே சமகாலத்தில் லெபனான் ஓரமாகவும் கோலன் ஹைட்ஸில் இருந்தும் இஸ்ரேல் சிரியா உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் என்ன என்று தேடிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. கடந்த காணொளியில் செந்தில் தோழர் இதை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். நாம் காணொளியை தயார் செய்து வெளியிடும் அந்த தருணத்திற்கெல்லாம் இந்த செய்தி சர்வதேச அளவில் மற்ற எல்லோருக்கும் சென்று விட்டது. அதாவது இஸ்ரேல் சிரியா உள்ளே நுழைவதற்கான தயாரிப்புகள் இருக்கிறது என்று. இது பலரும் கணித்தது. அதற்கான நகர்வுகளும் தற்போது துவங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? தற்போதைய சூழல் என்ன என்பதைத்தான் இன்று நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ இந்த நீங்க நேத்து நம்ம பேசி முடிச்சு ஒரு 1/2 மணி நேரத்திலேயே அடுத்தடுத்த நியூஸ் நிறைய வந்துருச்சு. நம்ம எதெல்லாம் நீங்க பேசுனீங்கல்ல, அதெல்லாமே தகவலா வந்துருச்சு. மிக முக்கியமா வந்து நான் பார்த்த தகவல் என்னன்னா, இஸ்ரேல் ஊடகம் ஒண்ணு சொல்லியிருக்கிறது. வெள்ளிக்கிழமை வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு நெத்தன்யாஹு ஆபீஸ்ல. அது என்னன்னா, இதை நீங்க டீப்பா அனலைஸ் பண்ணுங்க. சிரியால இருக்கிற சிச்சுவேஷனை நம்ம தேவைப்பட்டா உள்ள இறங்குவோம் அப்படின்னு. அதுக்கப்புறமேல திரும்ப வந்து இன்னொரு மீட்டிங் திங்கள் செவ்வாயில நடக்கும். அதுக்கப்புறமேல அவங்க இன்வைட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நீங்களும் நேற்றைய வீடியோல சொல்லியிருந்தீங்க. இப்போ அங்க என்ன இருக்கு? ஏன்னா 2வது வந்து இவங்க ஒரு அடுத்த 48 ஹவர்ஸ்ல ஒரு பெரிய லெவல்ல ஒரு மிலிட்டரி பேக்கேஜை கொண்டு வந்து இறக்க போறதா சொல்லியிருக்குது ரஷ்யா. இவங்களுக்கு வித் பேப்பரோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஈரான் கூட அக்ரிமெண்ட் போட்டு இன்னும் மோர் இதை உள்ள கொண்டு வர்றது, ஈரானியன் ட்ரூப்ஸ் உள்ள கொண்டு வரதுன்ற பேச்சுவார்த்தை நடக்குதா? நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப பிளடி வாரா தான் போகுது. தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கு தோழர்? ஆமா தோழர், நேற்றுக்கு நம்ம பேசி முடிச்ச உடனே அந்த தகவல் வந்துருச்சு. இஸ்ரேலில் இருக்கிற ஒரு ஊடகம் தான் அந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வந்து ஆக்சுவலாக அவங்களுடைய திட்டமிடலாகவும் இருந்தது. இந்த போர் நிறுத்தம்ங்கிறது அதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட போர் நிறுத்தம் தான். இதுல பல விஷயங்கள் இதுக்குள்ள நடந்திருக்கு. நம்ம நேத்து பேசுனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நடந்த மிக முக்கியமான சில மாற்றங்கள் வந்து பெரிய அளவுக்கு விசித்திரமான மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஐ திங்க் வந்து ஒவ்வொன்றா பார்த்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இன்னைக்கு பஷர் அல் ஆசாத் பல நாடுகள் கூட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூடயும் அதிபர்கள் கூடயும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. அதுல குறிப்பா அவர் பேச்சுவார்த்தை நடத்தினதுல மிக முக்கியமான நாடுகள்னு சொன்னாக்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய அதிபர் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சிரியாவுக்கு முழுமையான உதவிகள் நாங்கள் வழங்குவோம். அதாவது சிரியாவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். சிரியாவுக்கான இந்த செல்ஃப் டிஃபென்ஸுக்கான போருக்கு வந்து நம்ம உதவிகள் பண்ணுவோம். அதாவது அவங்க கூட நிற்போம். அவங்க தீவிரவாதத்திற்கு எதிரான போரை வந்து நடத்துறதுக்கு சிரியாவுக்கு முழுமையான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த அரப் லீக் வந்து இன்னைக்கு அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சிரியாவினுடைய சாவர்னிட்டிக்குள்ள தாக்குதல் நடத்தின இந்த டெரரிஸ்ட் அமைப்புகளுக்கு எதிரான சிரியாவினுடைய போர் வந்து நம்ம ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் பல நாடுகள் கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. இதுல என்னன்னா, 2011 சிரியாவுக்கு எதிரான இந்த டர்ட்டி வார் ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் உதவி பண்ணி இந்த போரை வந்து ஆரம்பிச்சாங்களோ இன்னைக்கு அதுல பெரும்பாலானவர்கள் வந்து சிரியா கூட இணைய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு விசித்திரமான மாற்றம். இந்த பகுதியினுடைய அரசியல் வந்து
யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கான மாற்றங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இதுல வந்து சிரியா வந்து ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, அரப் லீக்குள்ள வந்தது. அதே போல வந்து இந்த கல்ஃப் இஸ்லாமிக் யூனியனுக்குள்ள வந்துச்சு. கல்ஃப் ரீஜியனுக்கான அந்த கூட்டமைப்புக்குள்ளேயும் வந்து வந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, இப்போ இன்னைக்கு இவங்க கூடலாம் வந்து ஒரு உறவுகளை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதே இதுக்காக தான் வந்து இப்போ ஈரானுடைய படைப்பிரிவுகள் வந்து இதுல இருந்தாங்க, அலப்போல. அலப்போல இருந்த படைப்பிரிவுகள்ல பெருமளவுக்கு வந்து குறைச்சிட்டாரு பஷர் அல் ஆசாத். ஏன்னா சவுதி அரேபியா மற்ற நாடுகள் கூட ஒரு உறவுகளை மேம்படுத்தும் போது அவங்களுடைய கன்சர்ன் என்னன்னா, ஈரானுடைய ப்ராக்ஸி மாதிரி நீங்க இயங்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கன்சர்ன். ஸோ அதற்கு பஷர் அல் ஆசாத் ஒத்துக்கிட்டு ஈரான்கிட்ட சொன்ன உடனே ஈரான் வந்து அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஈரானுக்கு. அதனால ஈரான் என்ன சொல்லிடுச்சு, சரி ஓகே உங்களுக்கு தேவையில்லைன்னா நாங்க வெளியேறிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமளவுக்கு வெளியேற்றிட்டாங்க. அதனாலதான் இந்த அலப்போ தாக்குதல்ங்கிறது இவ்வளவு தீவிரமா வந்து நடந்திருக்கு. இதுல வந்து பெரிய அளவுக்கு ஃபோர்ட்டிஃபைடு இது இல்லை, செக் பாயிண்ட்ஸ் கிடையாது. சிரியன் ஆர்மி வந்து அந்த அளவுக்கு அங்க வலுவா இல்லை. அதனால திடீர்னு வந்து உள்ளுக்கு வந்த உடனே இவங்களால எதிர்கொள்ள முடியல. அலப்போ நகரத்துல பெரும்பளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சிருச்சு, பின்வாங்கிட்டாங்க. அரபு ஆர்மி வந்து பின்வாங்கிருச்சு, சிரியன் அரபு ஆர்மி. இப்போ இவங்க வெளியில வந்துட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், எஜிப்து போன்ற நாடுகள் வந்து சிரியாவுக்கு டிப்ளமேட்டிக்கா ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த போர்ல, தீவிரவாதத்திற்கு எதிரான போர்ல நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதிர்பாராத நிகழ்வுகள், பெரிய அளவுக்கு மாற்றம் வந்து நடந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது எதற்காக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிரியன் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, துருக்கியினுடைய செயற்திட்டங்கிறது, நேட்டோவினுடைய உறுப்பு நாடா இருக்கு துருக்கி. துருக்கியோட செயல் திட்டத்தின் மூலமா தான் வந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இது பயங்கர கோஆர்டினேட்டடான தாக்குதலா தான் நடந்திருக்கு. இதுக்கு துருக்கி, அமெரிக்கா, மேற்குலக நாடுகள், இஸ்ரேல் இவங்க எல்லாருமா சேர்ந்து திட்டமிட்டு தான் இந்த தாக்குதல் நடவடிக்கையை வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க இருக்கிற நாடுகள் வந்து தெளிவா உணர்ந்திருக்கிறதா சொல்றாரு. அதே போல இந்த துருக்கியினுடைய அந்த ஆக்குபேஷன் முயற்சிங்கிறது, இப்போ துருக்கி ஆர்மியும் இதுல அவங்களுடைய உதவியோட தான் வந்து இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் வந்து உள்ளுக்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க. அவங்க பிடிபட்ட ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளை பிடிச்சு விசாரணை பண்ணதுல துருக்கியோடைய மிலிட்ரி ஃபோர்ஸும் வந்து இதுல உதவிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ துருக்கி வந்து நேரடியா சிரியாவை ஆக்குப்பை பண்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுது. ஏன்னா ஏற்கனவே துருக்கியினுடைய முன்னெடுப்பின் மூலமா தான் வந்து இந்த ஆக்கிரமிப்பு போர் நடந்தது. அது நீங்க ஆக்கிரமிப்பு போர்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க சிரியாக்குள்ள ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு இருந்ததுன்னா, சிரியாவினுடைய உள்நாட்டில இருந்து தான் வந்து இந்த கிளர்ச்சி வந்து உருவாகி ஆர்ம்டு ஸ்ட்ரகிளா போயிருக்கணும். ஆனா நடந்தது என்னன்னா, துருக்கியோடைய பார்டர்ல இருந்து உள்ளுக்கு வந்து தான் அந்த தாக்குதலே நடக்க ஆரம்பிச்சது 2011 இருந்து. அததான் சிவில் வார்னு சொல்றாங்க. ஆனா அது அமெரிக்கா சிஐஏ உருவாக்குன ஒரு ப்ராக்சி வார். டர்க்கியோடைய உளவுத்துறை, மற்றவர்கள் எல்லாருமா சேர்ந்து அங்க படைப்பிரிவுகளை உருவாக்கி தீவிரவாதிகளை கொண்டு வந்து பயிற்சி கொடுத்து தான் உள்ளுக்கு அனுப்புனாங்க. அப்படிதான் வந்து இந்த அரசாங்கத்தை வெளியேற்றுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் நடந்திருந்தது. இந்த இடத்துல இப்ப இந்த நாடுகள் அதற்கான பண உதவிகள் பண்ணியிருந்தாங்க. கத்தார் பெரிய அளவுக்கு பண உதவி பண்ணியிருந்தது. சவுதி அரேபியா பெருமளவுக்கு பண உதவி பண்ணியிருந்தது. இவங்கெல்லாம் பண உதவி பண்ணி தான் அந்த போரை வந்து ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சூழல் மாறி இருக்கு. சவுதி அரேபியா சிரியாவுக்கு உதவி சப்போர்ட் பண்ணுது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. எஜிப்து சிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் வந்து வெளிப்படையா அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இங்க நீங்க போன முறை பாத்தீங்கன்னா, இவங்க யாருமே வெளிப்படையா சப்போர்ட் பண்ணல. சிரியாவினுடைய பஷர் அசாத் அரசாங்கத்தை வெளியேற்றணும்னு சொல்லி பேசினவங்க. அது வந்து லெஜிட்டிமேட்டான அரசாங்கம் இல்லைன்னு சொல்லி பேசினவங்க. இன்னைக்கு அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி இருக்கிறாங்கிறத நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. இதுக்கு சர்வதேச அரசியல் சூழல்ல ஏற்பட்ட மாற்றம், ரஷ்யாவினுடைய பவரு, சைனாவினுடைய பவரு, ஈரானுடைய பவரு, இதெல்லாம் தான் வந்து அடிப்படை காரணமா இருக்கு. இப்போ இந்த பகுதியை வந்து டீஸ்டெபிளைஸ் பண்றதுக்கான ஒரு போரை தான் அமெரிக்கா இங்க திணிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுது. ஏன்னா அது
இஸ்ரேல் மூலமா அதை தான் பண்ணுது. இன்னைக்கு துருக்கி மூலமாவும் அதை தான் அது பண்ணுது. இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு இந்த பகுதியினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்கு வருது. ஏன்னா இது ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்லையுமே வந்து டிஸ்டபிளைஸ் பண்ணுறதுக்கான ஒரு நடவடிக்கை நடக்குதுங்கிறதுனால தான் சிரியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. ஏன்னா இதில் முழுமையாக வந்து ரஷ்யாவினுடைய ஆதரவு சிரியாவுக்கு இருக்கு. இப்போ ரஷ்யன் ஃப்ளைட்ஸ் வந்து பெருமளவுக்கு தாக்குதல் நடத்துறாங்க. அலப்போல தாக்குதல் நடத்துறாங்க. இட்லிப்ல இன்னைக்கு காலை விடிய காலத்திலேயே வந்து கடுமையான தாக்குதல் நடந்து அவங்களுடைய தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதுல குறிப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா, HDSனுடைய தலைவர் சீஃப் இன் கமாண்டரா இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிக்கு எதிரான தாக்குதல் நடந்திருக்கு. அவர் ஹெட் குவார்ட்டர்ல துருக்கி இன்டெலிஜென்ஸ் சீஃப் கூடயும் யுக்ரைனியன் இன்டெலிஜென்ஸ் சீஃப் கூடயும் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த தாக்குதல் நடந்ததா வந்து தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதுல நம்ம போன முறை பேசும்போது இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே இது புது டெவலப்மெண்ட். இது கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் இப்ப இன்னைக்கு இந்த பகுதியில நடந்திருக்கு. இது வந்து நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய டெவலப்மெண்ட். அதே போல நேத்து நம்ம பேசாம விட்ட சில விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த போருக்கு வந்து நீங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த இந்த ஜியோபொலிட்டிக்கல் குளோபல் பவர் ஸ்ட்ரகிள்ல வந்து இந்த போர் வந்து எவ்வளவு முக்கியமானதா இருக்கு. அதே போல இங்க நடக்கிற போர்கள் எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இது எதுவும் வந்து தனித்தனி போர்களா நம்மளால பார்க்க முடியாது. இது வந்து ஒட்டுமொத்தமா ஒரு போரா தான் வந்து நடக்குது. அதுல தனித்தனி பேட்டில் ஃப்ரண்ட்ல வந்து போர் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பல இடங்கள்ல பேசியிருக்கோம். அதை வந்து மேற்கத்திய ஆய்வாளர்கள் அதை கணக்குல எடுக்காம பேசுறாங்கிறதையும் நம்ம பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறோம். ஸோ இது என்னன்னா யுக்ரைன் போருக்கும் இந்த போருக்கும் நேரடி தொடர்பு இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா நீங்க ஏற்கனவே நம்ம அதை வந்து தெளிவுபடுத்தி பேசியிருந்தோம். குர்ஸ்க் இன்வேஷன் நடந்தது எப்ப நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹெனியாவை டெஹ்ரான்ல வச்சு கொலை பண்ணதுக்கு ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் வர ஆரம்பிச்ச உடனே இம்மீடியட்டா குர்ஸ்க்ல இன்வேஷன் வந்து அங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அதுக்கு ரஷ்யா வந்து உதவி பண்ணுது. ரஷ்யா வந்து தன்னுடைய S-400 சிஸ்டத்தை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுது. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுது அப்படிங்கிற தகவல் வெளிவந்த உடனே இம்மிடியட்டா அங்க குர்ஸ்க்ல வந்து தாக்குதலை வந்து ஆரம்பிச்சாங்க. இன்வேஷனை வந்து ஆரம்பிச்சாங்க. இப்போ குர்ஸ்க் இன்வேஷன் அப்போ வந்து பிளான் பண்ணதா அப்படின்னா அப்படி இல்லை. எந்த டயத்துல அவங்க வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் இந்த இன்சிடென்ட் வந்து அதுக்கு பொருத்தமா வந்ததுனால இந்த இடத்துல ரஷ்யா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இங்க போனாங்கன்னா நான் இங்க பிரச்சனையை உருவாக்குவேன் அப்படிங்கிற இடத்துல தான் நீ ஈரானுக்கு போய் சப்போர்ட் பண்ண அங்க அந்த ஃப்ரண்ட்டுக்கு போனேன்னா நான் உன்னுடைய ஹோம் ஃப்ரண்ட்ல பிரச்சனையை உருவாக்குங்கிற இடத்துல தான் குர்ஸ்க்ல வந்து இன்வேஷன் பண்ணாங்க. குர்ஸ்க் இன்வேஷன் நடந்த இமீடியட்டா அடுத்த நாளே சிரியாவில் அமெரிக்காவினுடைய பேசஸா இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆயில் ரிசோர்சஸை கட்டுப்படுத்திட்டு இருந்த பகுதிக்குள்ள இவங்க நுழைஞ்சிட்டாங்க. அதாவது இந்த ட்ரைப் ஆர்மி, அதாவது இவங்களுடைய ட்ரைப் ஆர்மி, இந்த சிரியாவினுடைய ட்ரைப் ஆர்மி அவங்க எல்லாமே போய் இதுல பெருமளவுக்கு இந்த பகுதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இது எதுக்கு நடந்ததுன்னா குர்ஸ்க் இன்வேஷன் பண்ணதுனால இவங்க வந்து அதற்கான எதிர் நடவடிக்கையில ஈடுபட்டாங்க. இங்க ஒரு பெரிய அமெரிக்கன் நலனுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில வந்து இங்க ஈடுபட்டு இருந்தாங்க. இது எல்லாமே கவுண்டர் ஸ்ட்ராட்டஜியா வந்து நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிரான போர்ல இஸ்ரேலால வெற்றி அடைய முடியல. ஹமாஸுக்கு எதிரான ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போர்ல இஸ்ரேலால வெற்றி அடைய முடியல. அதனால இங்க ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வந்த உடனே இந்த HDS மூலமா வந்து அங்க தாக்குதல் நடத்தி சிரியாக்குள்ள வராங்க. இப்போ சிரியாக்குள்ள HDS மூலமா அவங்களுடைய நோக்கம் என்னவா வச்சிருக்கிறாங்கன்னா ஹமான் சொல்லி இருக்கிற ஒரு மிக முக்கியமான நகரத்தை நோக்கி அவங்க வந்துடணுங்கிறது தான் அவங்களுடைய பிளானா வச்சிருக்கிறாங்க. அதற்கு காரணம் ஹமாவை பிடிச்சிட்டாங்கன்னா லெபனானை கம்ப்ளீட்டா என்சர்க்கிள் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சிரியன் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இப்போ ஹமாக்குள்ள HDS வந்துருச்சு அப்படின்னா ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுத போக்குவரத்துகள் வர்றதை தடுத்து நிறுத்திட முடியும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அதே மாதிரி இவங்க வந்து திட்டமிடல் என்ன பண்றாங்கன்னா கோலன் ஹைட்ஸ் வழியா உள்ளுக்கு நுழைஞ்சு இந்த ரூட்டை வந்து தடை பண்ணுங்கிறது. இது கம்ப்ளீட்டா என்சர்க்கிள் பண்றதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. சுத்தி வளைக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது லெபனான் ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்டை. அதே போல
உள்நாட்டுக்குள்ள லெபனானுக்குள்ள பிளவை உருவாக்குறதுக்கான முயற்சி நடக்குது. ஆயுதம் தாங்கிய குழுக்கள் மூலமா ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான சிவில் வாரை உருவாக்குறதுக்கான முயற்சி நடக்குது. உள்ளுக்குள்ள ஹெஸ்புல்லாவுக்கு இடையில ஹெஸ்புல்லா கூட சண்டை போடுறதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆர்மியை உருவாக்குறது, அவங்க கூட சண்டை போடுறது. அதே நேரத்துல வெளியில இருந்து ஆயுத வரத்தை தடை பண்ணி அவங்கள கம்ப்ளீட்டா வந்து என்சர்க்கிள் பண்றது. இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா புலிகளுக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரியான விஷயங்கள் தான் நடந்தது அவங்களுடைய அந்த 2009 இனப்படுகொலை போகும்போது. கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வர்ற ஆயுத வருத்துக்களை எல்லாத்தையும் தடை பண்ணாங்க. சர்வதேச அளவுல வந்து தடை செய்யப்பட்டுச்சு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கடைசியா வந்து அந்த தடையை பண்ணாங்க. அதற்கு ஜெர்மனி தான் கடைசி வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா கடைசியா ஒரு வழியா ஜெர்மனியையும் அதை ஒத்துக்க வச்சு ஐரோப்பிய ஒன்றியத்துல அந்த சட்டத்தை பாஸ் பண்ணாங்க. சர்வதேச நாடுகள் முழுக்க வந்து இவங்களுக்கு இருந்த தொடர்புகளை எல்லாத்தையும் துண்டிச்சாங்க. பண உதவிகள் வர்றதை கம்ப்ளீட்டா கட் பண்ணாங்க. டயஸ்போரால இருந்து வர்ற பணத்தை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணாங்க. கனடால வந்து ஸ்டாப் பண்ணாங்க, ஆஸ்திரேலியால ஸ்டாப் பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் ஸ்டாப் பண்ணாங்க. எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு ஆயுத வரத்து வந்துகிட்டு இருந்த கப்பல்களை இந்தியாவினுடைய கடற்படை வந்து தடுத்து நிறுத்தி அதை அழிச்சுது சர்வதேச கடல் எல்லையில. இப்படி எல்லாம் பண்ணிட்டு தான் கடைசியா வந்து இந்த இனப்படுகொலை போரை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இப்படிதான் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹெச்டிஎஸ் வந்து அந்த பக்கத்துல உள்ளுக்கு அனுப்பி அதை வந்து என்சர்க்கிள் பண்றது. அதே போல இங்கிருந்து கோலான் ஹைட்ஸ் வழியா சிரியன் ஆர்மி போய் இஸ்ரேல் ஆர்மி போய் சிரியா வந்து ஆக்குபை பண்றது. அதன் மூலமா ஹெஸ்புல்லா வந்து தனிமைப்படுத்துறது. அப்படி ஹெஸ்புல்லா வந்து அழிக்கணுங்கிற முடிவுல வந்து இந்த திட்டமிடலை வந்து பண்றாங்க மேற்கத்திய தரப்பு. எர்டோகான் என்ன பண்றாருன்னா, இதுல நான் வந்து இந்த தொடர்பை வந்து சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்ப இந்த தொடர்பை வந்து உங்களுக்கு பார்த்தாங்கன்னா ரஷ்யாவுக்குள்ள நடக்கிற போருக்கும் இதுக்கும் இருக்கிற அந்த தொடர்பை வந்து நம்ம இதுல பார்க்க முடியும். ஏன்னா இங்க குர்ஸ்க் இன்வேஷன் நடந்தது, இங்க இஸ்மாயில் ஹெனியாவுக்கு எதிரான தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிற டயத்துல குர்ஸ்க் இன்வேஷன் நடந்தது. குர்ஸ்க் இன்வேஷன் நடந்த உடனே இங்க சிரியன் ட்ரைப் ஆர்மி உடனடியாக இங்க தாக்குதல் நடத்தினாங்க. இப்படிதான் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சீஸ்ஃபயர் வந்துச்சு, சீஸ்ஃபயருக்கு அப்புறம் ஹெச்டிஎஸ் வந்து தாக்குதல் நடத்துது. இதெல்லாம் ஹெச்டிஎஸ் ஆல்ரெடி தயார் நிலையில இருந்தது. இதற்கு யுக்ரேனியன் உளவு பிரிவு பெருமளவுக்கு ஆயுதங்கள் வழங்கி பயிற்சிகள் வழங்கி அவங்களுடைய ட்ரோன் கமகாசி ட்ரோன் மூலமா தான் வந்து ஆரம்பத்துல தாக்குதல் நடத்தி இந்த பொசிஷன் எல்லாம் பிடிச்சி அலப்போ வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இப்போ யுக்ரைன் நேரடியா தலையிட்டு இருக்கு இந்த சிரியன் இன்வேஷன்ல. அதே போல துருக்கி மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கு. ஏன்னா துருக்கியை பத்தி பேசும்போது ஒரு மிக முக்கியமான எக்ஸ்பர்ட் அலெக்சாண்டர் மெர்குரிஸ்ங்கிற ஒரு எக்ஸ்பர்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா 2020 அலப்போ வரைக்கும் வந்து இந்த தாக்குதலை நடத்தி அவங்க உள்ளுக்கு வர்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டப்போ சிரியன் போர்சஸ் உள்ளுக்கு வர்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டப்போ ரஷ்யா வந்து அதை தடுத்து நிறுத்திடுச்சு. ரஷ்யா வந்து தடுத்து நிறுத்தினதுனால கடைசியா வந்து அதுல பின்வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. தடுத்து நிறுத்திட்டாங்க. பின்வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு துருக்கி இராணுவம் பின்வாங்கி வெளியேற ஆரம்பிச்சுது. இது வெளியேற்றக்கூடிய அந்த இதை வந்து பேசுறதுக்காக என்ன பண்ணாரு எர்டோகான் 2019-20 காலகட்டத்துல இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருந்தப்போ கிரிம்லின் போயிருக்கிறாரு ரஷ்யாவோட பிரசிடென்ட்டை சந்திக்கிறதுக்கு. அப்போ அவரை ஒரு வெயிட்டிங் ரூம்ல உட்கார வச்சிருந்திருக்கிறாங்க. ரொம்ப நேரம் உட்கார வச்சிருந்திருக்கிறாங்க ரஷ்யன் பிரசிடென்ட் சந்திக்காமலே. அந்த வெயிட்டிங் ரூம்ல உதுமேனிய பேரரசுக்கும் ரஷ்யன் பேரரசுக்கும் சண்டை நடந்த போட்டோஸை வந்து அங்க காட்சிப்படுத்துற மாதிரியான ஒரு ரூம்குள்ளதான் வந்து உட்கார வச்சிருந்திருக்கிறாங்க. அப்போ அதுல அந்த போர்ல உதுமேனிய பேரரசுக்கும் ரஷ்யன் பேரரசுக்கும் நடந்த அந்த போர்ல ரஷ்ய பேரரசு வெற்றி பெற்றது. ஸோ அந்த வெற்றி பெற்ற நினைவோட இருக்கக்கூடிய அந்த போட்டோ இருக்கிற ரூம்ல தான் கொண்டு போய் இவரை உட்கார வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் உட்கார வச்சிருந்திருக்கிறாங்க. அதுல பயங்கரமா ஹியூமிலியேட் ஆகியிருக்கிறாரு எர்டோகான். அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கை இன்னைக்கு அவருடைய வேலையை வந்து காட்டியிருக்கிறார். ரஷ்யாவுக்கு எதிரான வேலையை காட்டியிருக்கிறதா அவரு அலெக்சாண்டர் மெர்குரிஸ் வந்து சொல்றாரு. இதுல இன்னொரு ஒரு சின்னது சொல்லுங்க. உதுமேனிய பேரரசுனா ஒட்டமனியம் பேரரசு சொல்லுவாங்க அதானே? ஆமா, ஒட்டமானியம் பெயர். அதுதான் இப்போ வந்து இஸ்தான்புல்லாவும் துருக்கியாவும் இருக்கு. கரெக்டா? ஆமா, அது கான்ஸ்டான்டினோபிளா இருந்தது. இப்ப இன்னைக்கு இஸ்தாம்புல் இருக்கு. கரெக்ட்.
இஸ்தான்புல்னு இருக்கு. உதுமேனிய பேரரசனுடைய தலைமையகம் தான் கான்ஸ்டான்டினோப்பிள். அதுதான் இன்னைக்கு இருக்கிற இஸ்தான்புல். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வரலாற்று நினைவுகளோட வந்து புட்டின் வந்து அன்னைக்கு ஹியூமிலியேட் பண்ணிட்டதா எர்டோகான் வந்து அதற்கு பழி தீர்க்கும் நடவடிக்கையில தான் இப்போ இன்னைக்கு இங்க வந்து இறங்கியிருக்கிறதா அவரு அப்சர்வ் பண்ணி சொல்றாரு. அந்த அந்த எக்ஸ்பர்ட் வந்து சொல்றாரு. இப்போ அதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் அவர் சொன்னாரு. இப்போ ரஷ்யாவை வந்து ஹியூமிலியேட் பண்றதுக்காக நடவடிக்கையா தான் வந்து இதை பண்றாரு அப்படிங்கிறாரு. அதாவது அன்னைக்கு எர்டோகானை வந்து எப்படி ஹியூமிலியேட் பண்ணாரோ அதே மாதிரி இன்னைக்கு புட்டினை ஹியூமிலியேட் பண்றதுக்கான ஒரு நடவடிக்கையில பட்டிருக்காரு அப்படின்றாரு. புட்டின் வந்து இதுல ஹியூமிலியேட் ஆனாரா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா கடுமையான கோபம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அவரு மெர்குரிஸ் வந்து சொல்றாரு. அது வந்து நீங்க களத்திலேயே பார்த்தா தெரியும். நேற்றுக்கு முந்தின நாள் 2 நாள்ல ரஷ்யன் போர் விமானங்கள் நடத்தின தாக்குதல் வந்து எக்ஸ்ட்ரீம் அளவுல வந்து பண்ணியிருக்கிறாங்க. கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஹமா வரைக்கும் போறதுக்கு அந்த நகரம், ஹமா நகரங்கிறது முக்கியமான நகரம். கொஞ்சம் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நகரம். வடக்குல இருக்கு இது அலப்போல இருந்து ஹமா வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா லெபனானை வந்து என்சர்க்கிள் பண்றதுக்கான நடவடிக்கையா தான் வந்து இந்த திட்டமிடலை வந்து வச்சு பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுல அதுக்கு வர்றதுக்கு தடுக்கிறதுக்கான கம்ப்ளீட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து சிரியன் ஆர்மியிலிருந்து ஹமா நகரத்தினுடைய வடக்கு பகுதியில கம்ப்ளீட்டா கொண்டு வந்து இறக்கி இருக்கிறதா சொல்றாங்க. பெருமளவுக்கு படைகளை இறக்கி இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு ஆயுதங்களோட வந்து படைகளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. கவுண்டர் அஃபென்சிவ்ங்கிறது கடுமையா இருக்க போகுது அப்படிங்கிறத சிரியன் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. சிரியால இருந்து தகவல்களை சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க. இப்போ இதுல என்னன்னா, ரஷ்யாவை வந்து ஹியூமிலியேட் பண்ணுங்கிற நடவடிக்கையில ஒரு பக்கம் எர்டோகான் இந்த விஷயத்த நடந்திருக்கிறதா அவரு மெர்குரிஸ் வந்து சொல்றாரு. இன்னொரு இதுல வந்து சிரியன் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, துருக்கிக்கு இந்த பகுதியில அலப்போ வரைக்கும் பிடிச்சு வச்சுக்கணுங்கிற நோக்கம் இருக்கு. இந்த பகுதியை பிடிச்சிட்டா ஏற்கனவே 3 மில்லியன் சிரியன் பாப்புலேஷன் அங்க அகதிகளா போயிருக்கிறாங்க துருக்கிக்குள்ள. அவங்களெல்லாம் திரும்ப கொண்டு வந்து இங்க குடியமர்த்தி வச்சுக்கிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம் அப்படிங்கிறது எர்டோகானுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு எதிரான நிலைப்பாட்டை தான் இன்னைக்கு அரபுலக நாடுகள் எடுத்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. இப்போ துருக்கிக்கு எதிரான நிலைப்பாட்டை அரபுலக நாடுகள் சிரியா கூட சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தா இருக்கு. கிட்டத்தட்ட அது இன்னைக்கு நீங்க இந்த டிப்ளமேட்டிக் உறவுகளை பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா அது கிளியரா தெரியுது. அமெரிக்காவினுடைய விஷுக்கு எதிராக இந்த அரபுலக நாடுகள் கம்ப்ளீட்டா சிரியா கூட அலைன் ஆகி நிற்கிறாங்க. இப்போ இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி ஜோர்டானியன் ஃபாரின் மினிஸ்டர் வந்து இவரை பஷர் அல் அசாத்தை டமாஸ்கஸ்ல சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அப்போ அமெரிக்கா வந்து தகவல் கொடுத்ததா சொல்றாங்க. அமெரிக்கா சிரியாவுக்கு பஷர் அல் அசாத்துக்கு ஒரு கட்டளை இட்டதா சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, சிரியா வந்து ஆயுத வரத்துகள் ஹெஸ்புல்லாவுக்கு போறத கம்ப்ளீட்டா நிறுத்தணும், அதுக்கு உடன்பட்டு வரணும். வந்துட்டாக்க சிரியாவுக்கு எதிரான இந்த பொருளாதார தடைகள்ல சில தளர்வுகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போசலை வந்து கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா அதை பஷர் அல் அசாத் நிராகரிச்சிட்டதா சொல்றாங்க. இப்போ ஏன்னா பஷர் அல் அசாத் ஏன் நிராகரிச்சிருக்கிறாருன்னா, அவருடைய அலைஸ் இவங்க எல்லாருமே இவங்களால தான் வந்து அவரு இன்னைக்கு ஆட்சியிலே இருக்கிறாரு. இந்த சிரியாங்கிற நாடு ஆட்சி மாற்ற நடவடிக்கையில இந்த தீவிரவாதிகள்ட்ட இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. அவங்கள காட்டி கொடுத்துட்டாருன்னா கம்ப்ளீட்டா அவருடைய லெஜிட்டிமசி போயிடும். அவர் வந்து இந்த பகுதியில அதுக்கப்புறம் எதிர்த்து நின்று சர்வை பண்றதுங்கிறது நடக்காம போயிடும். அமெரிக்கா கூட வேணா நிக்கலாம், பப்பட்டு மாதிரி இருக்கலாம், ஜோர்டான் மாதிரி இல்ல மற்ற நாடுகள் மாதிரி அவர் வந்து சர்வை பண்ணலாம். ஆனா அது தொடர்ந்து வந்து அவர் விரும்பல. ஏன்னா ரஷ்யாவோட ஆதரவு இருக்கு. அமெரிக்காவுக்கு ஆதரவா போனாருன்னா ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு உரிமைங்கிறது அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற பாதுகாப்புங்கிறத கம்ப்ளீட்டா அவங்க நீக்கிடுவாங்க. ஸோ பல சிக்கல்களை அவர் எதிர்கொள்ளணும். ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா இருக்க முடியாது.
ஸோ அதனால தான் அந்த போரே நடந்தது. அவர் வந்து விட்டு கொடுக்காம போனதுனால தான் போரே நடந்தது. அதே மாதிரியான ஒரு கட்டுப்பாடை இப்போ விதிச்சதாகவும், அதை பஷர் அல் அசாத் நிராகரிச்சிட்டதாகவும், அதற்கான எதிர்வினையா இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளை உள்ளுக்கு அனுப்புனதாகவும் சொல்றாங்க. இப்போ இதுல துருக்கி வந்து நேரடியா நேட்டோ கூட தொடர்புல, அமெரிக்கா கூட தொடர்புல இந்த நடவடிக்கையில அவங்க கூட இணைந்து இயங்கியிருக்கு. இஸ்ரேல் கூட இணைந்து இந்த தாக்குதல் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கு. ஸோ இதுல யுக்ரைன் படைகள், அதாவது யுக்ரைனுடைய உளவு பிரிவு ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடணுங்கிறதுக்காக இந்த டெரரிஸ்ட் அமைப்புகளுக்கு ஆயுத உதவிகள் வழங்கி, கமகாசி ட்ரோனை வழங்கி இந்த சிரியாக்குள்ள இன்வைட் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ரஷ்யா ரொம்ப கடுமையாக தான் பார்க்குது. ரஷ்யா வந்து இதில் தீவிரமாக வந்து இயங்குது. ஹமாவுக்கு போக முடியாமல் தடுக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் சிரியன் ஆர்மி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஈராக்கில் இருக்கிற பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட்டினுடைய படைப்பிரிவுகள் இன்னைக்கு சிரியாக்குள்ள போறாங்க இதற்கு சப்போர்ட்டா. அதே போல ஈரானுடைய படைப்பிரிவுகள் உள்ளுக்கு நுழையிறதுக்கான எல்லா தயாரிப்பு பணிகள்லையும் ஈடுபடுறாங்க. அவங்களுடைய ஆயுதங்களை கொண்டு போறாங்க, படைகளை கொண்டு போறாங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் எய்மை வந்து உடைக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு போறாங்க. இந்த போருங்கிறது ரொம்ப கடுமையான காலகட்டத்தை நோக்கி போகுது. இப்ப இந்த மாதிரி இவ்வளோ ஒரு சுற்றி வளைக்கும் பணியில வந்து மேற்கத்திய தரப்பு ஈடுபடுது. அதுல இந்த காட்டி கொடுத்த ஏடகான்கிற இந்த ஒரு கேவலமான பிறவி, அவன் போய் அந்த ஆள் போய் இந்த இதுல எல்லாத்தையும் சேர்ந்து இவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்கிட்டாரு. இது ஒட்டுமொத்தமான ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியிருக்கு. இதுல பலஸ்தீனியர்களை இன்னைக்கு பார்க்கறதுக்கான நாதி இல்லாத சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய த்ரெட்டை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இது வந்து அவங்கள சமாளிச்சுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. அவங்கள காப்பாத்திக்கிறதே பெரிய சூழல்ல இன்னைக்கு சிக்கி இருக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு பலஸ்தீனியர்களை பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு மத்தியானம் யமன்ல இருக்கிற அன்சார் அல்லா அமைப்பு பலஸ்தீன் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைய மிக முக்கியமான ஒரு தளத்தின் மீது ஏவி இருக்கு இஸ்ரேலுக்குள்ள. இப்போ இவங்கெல்லாம் இங்க பிஸியா இருக்கிறதுனால, ஏன்னா இது வந்து கட்டாயமா காப்பாத்தி ஆகணும். சிரியன் அரசாங்கத்தை விழாம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதே போல ஹமா நகரத்துக்கு வராம தடுக்க வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து இவங்களுடைய லைஃப் லைனா இருக்கிறது. அந்த சமகாலத்துல காசாக்குள்ள யாரும் இன்னைக்கு உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலையில இல்லை. ஏன்னா ஹிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை நிறுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கு, சீஸ்ஃபயர் இருக்கிறதுனால. பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் இன்னைக்கு சிரியாக்குள்ள போய் இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடுது. ஈரான் முழுமையா அதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு பாலஸ்தீனியர்களை காப்பாத்துறதுக்கான சூழல் யாருக்குமே இல்லை. அந்த இடத்துலதான் யமன்ல இருக்கிற அன்சார் அல்லா அமைப்பு மூலமா வந்து அதை சரி பண்றதுக்கான ஒரு நடவடிக்கை வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. அந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு. ஸோ இது இன்னும் சொல்ல போனா இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் 52 முறை இஸ்ரேல் வந்து சீஸ்ஃபயர் வயலேஷன் பண்ணியிருக்கிறதா பிரான்ஸ் வந்து தகவல் சொன்னதா ரைட்டர்ஸ் பத்திரிகை தகவல் வெளியிட்டிருக்கு. இப்போ பிரான்ஸ் வந்து 52 முறை இஸ்ரேல் வந்து வயலேட் பண்ணியிருக்கு சீஸ்ஃபயர் டீல அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி போச்சுன்னா இந்த போர் வந்து சீஸ்ஃபயருங்கிறது நீடிக்காது அப்படிங்கிறதையும் எச்சரிக்கையா சொல்லியிருக்கு பிரான்ஸ். ஐ திங்க் வந்து இது ஒய்நெட் பத்திரிகை வெளியிட்டிருக்கு தகவல். இஸ்ரேல்ல இருந்து வரக்கூடிய ஒய்நெட் பத்திரிகை இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்கு. ஸோ இந்த சீஸ்ஃபயரும் கிட்டத்தட்ட முறிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன்னா ஹிஸ்புல்லா வந்து இப்போ இவங்களுடைய திட்டம் வந்து இந்த பக்கம் சுத்தி வளைக்கிறத திட்டமா வச்சு செயல்படும் போது ஹெஸ்புல்லாவினால இப்ப அங்க போக முடியாது. சிரியாக்குள்ள போய் சண்டை போடுறதுக்கான சூழல் இல்லை. ஏன்னா அப்படி போனாங்கன்னா இஸ்ரேல்ல இருந்து மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும். அப்ப இவங்க வந்து பெரிய அளவுக்கு இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால ஹெஸ்புல்லாவினால போக முடியாது. அதனால மற்ற அமைப்புகள் மற்ற நாடுகள் வந்து இதற்கு உதவியா போறாங்க. இதுல முன்களத்துல ஏர் டிஃபென்ஸ், ஏர் சப்போர்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ரஷ்யா வந்து தன்னுடைய இந்த சிரியாவுக்கு இருந்த கமாண்டின் சீஃபா இருந்த மேஜரை வந்து நேற்றுக்கு ஃபயர் பண்ணிட்டாங்க.
அவர் வந்து இப்படி அனுமதிச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை ஃபயர் பண்ணிட்டாங்க, புது ஆளை போட்டிருக்காங்க. ஸோ ரஷ்யா வந்து இது ரொம்ப ரொம்ப ஆங்கிரியோட பார்க்குது, கோவத்தோட பார்க்குது. அதே நேரத்தில் இதில் என்ன நடந்தாலும் நம்ம கம்ப்ளீட்டா இதை ஸ்டாப் பண்ணுங்கிறதுல வேலை பார்க்குது. இது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இந்த பகுதியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு போட்டி நடக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் போட்டி வந்து பெரிய அளவுக்கு இவங்க காய் நகர்த்தல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கான ஒரு விளைவா சிரியாக்குள்ளேயும் வராங்க. கூடவே வந்து ஈரானை வந்து இதில் கார்னர் பண்ணுறது. சிரியா விழுந்துருச்சுன்னா மிக ரொம்ப 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 ஆபத்து தோழர். சிரியா விழுந்ததுன்னா ஈராக்ல இருக்கிற பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் பெரிய அளவுக்கு இயங்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதே போல இந்த போருங்கிறது ஈரானை நோக்கி போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இப்ப ட்ரம்ப் வரும்போது இது கம்ப்ளீட்டா வேற மாதிரியான ஒரு கள சூழலை உருவாக்குறது தான் இப்ப இந்த ஒட்டுமொத்த திட்டமிடலினுடைய மூலோபாய தந்திரம். இப்ப இந்த தந்திரத்தை அவங்க செயல்படுத்தி இதுல வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா பாலஸ்தீனியர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, லெபனான் மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்பு, சிரியாவுக்கு இழப்பு, ஈராக்குக்கு இழப்பு. இந்த ஒட்டுமொத்த ரீஜியனுமே டீஸ்டபிளைஸ் ஆகிடும். மிக மோசமான ஒரு காலகட்டத்துக்குள்ள இந்த பகுதி வந்து நகர்ந்துடும். அவ்வளவு ஆபத்துகளை சூழ்ற அளவுக்கு இந்த எடகான்கிற ஒரு நபர், ஒரு தனிநபர், அந்த நாடு வந்து அதற்கு ஆதரவு கொடுக்கல, மக்கள் ஆதரவு கொடுக்கல, தனிநபர் அவருடைய இந்த கேவலமான புத்தியின் மூலமா இவ்வளவு பெரிய நெருக்கடியை வந்து ஒட்டுமொத்தமா இந்த மக்களுக்கு உருவாக்கிட்டாரு. எதிர்த்து போராடிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல்ல கொண்டு வந்து இந்த ஆள் தள்ளிட்டான். அதுதான் நடந்திருக்கு தோழர். ஓகே ஓகே தோழர், இதுல ஒரு 2 தகவல் நான் ஆட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து அந்த இன்னைக்கு புதுசா வந்து அந்த அலப்போ பகுதிக்கு வந்து இன்சார்ஜா வந்து ரஷ்யா வந்து மிலிட்டரி இன்சார்ஜா ஒருத்தர் போட்டிருக்கு. அவர் பேர் வந்து அலெக்சாண்டர் சைக்கோ அப்படின்னு ஒரு பேரு. 2017ல வந்து ஐஎஸ்ஐ அவங்கள வந்து இங்கிருந்து விரட்டினதுல மிக முக்கியமான பர்சனு. அவரும் இருந்திருக்கிறாரு. கசம் சுலைமானியும் அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இத தான் சொல்றாங்க அவர. ஸோ அவர் வந்த பிறகு எல்லாருமே வந்து இதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. அதே போல இன்னொரு நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, சிரியன் டிவி ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்கு. 1000 அ தீவிரவாதிகள வந்து 3 நாள்ல கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு உடனே இதுதான் ஞாபகம் வந்துச்சு. அ நீங்க சொல்லுவீங்கல்ல மீட் கிரைண்டர் ஆப்பரேஷன் அப்படின்னு சொல்லி குர்ஸ்கூல்ல வந்தப்போ இவங்க அட்டெண்ட் பண்ணது. ரஷ்யா முன்னெடுத்தது. கிட்டத்தட்ட இப்போ அது எல்லாமே ஒரு 99% வந்து எல்லாத்தையும் வெளியேத்திட்டாங்க அங்கிருந்து. ஸோ அந்த ஆப்பரேஷன ரஷ்யா தான் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மிக முக்கியமான ஒண்ணா வந்து நான் இத பார்க்குறேன். நீங்க ஏற்கனவே சொன்ன மாரி, ரஷ்ய தரப்புல இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கமாண்டிங் பெர்சன வந்து அந்த ட்ரோன் தாக்குதல்ல கொலை பண்ணதுனால தான், இந்த இதுல ஃபுல்லா இறங்கிட்டாங்க. 2வது மேபி நீங்க சொன்ன மாரி அந்த பழைய இத கூட இருக்கலாம். அ புட்டின் கோவத்துல இருக்காருன்றது நல்லா தெரியுது. இன்னைக்கு ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஆக்சுவலா என்னால டெலிகிராம்ல அத போட முடியல. என்னன்னா நடு ரோட்ல இத நிப்பாட்டி அ பாலிஸ்டிக் மிசைல் வண்டிய நிப்பாட்டி நடு ரோட்ல இருந்து சிரியா வந்து இத ஏவுது. ஏவுகணை ஏவுது. இட்லிப் பகுதியில மிக கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கு. உயிரிழப்புகள் கடுமையா நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இட்லிப் பகுதியில. இது ஒரு இது. அப்புறம் இப்ப நீங்க ட்ரம்ப் பத்தி பேசினதால எனக்கு ஒண்ணு வருது. அத அப்படியே பேசிட்டு அப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் வந்து நீங்க சொல்லக்கூடிய இதே காலகட்டத்தில, ட்ரம்ப் வந்தா என்னலாம் பண்ணுவாப்லன்னு ஒன்று இருக்கும்போது, அந்த ஆள் வந்து இன்னொரு மிரட்டல் விட்டான். என்னன்னா, பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் எல்லாரும் யாராவது வந்து நீங்க டாலர டிச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, எந்த பிசினஸும் எங்க கூட பண்ண முடியாது. எல்லா பிசினஸ்க்கும் நீங்க டாடா பாய் பாய் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மிரட்டுறான். ஸோ, இப்போ நான் இத 2யும் கம்பேர் பண்றேன். நீங்க சொன்ன மாரி. இந்த பக்கம் ஒரு பக்கம் சிரியாவோட இது வருது. நடக்கும்போதே நம்ம எதிர்பார்க்காத யுஏஇ, சவுதி அரேபியாலாம் வந்து சிரியாவுக்கு ஆதரவு குடுக்குறோம்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி சிரியாவோட எம்பசி எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க 2 கண்ட்ரியும் அவங்க. அவங்க சரின்னு சொல்றாங்க. சொல்லும்போதே அப்ப அவனுக்கு ஒரு சிக்னல் வருது. ஆஹா! இவங்க வந்து இந்த பக்கம் சிரியா பக்கம் தாவுறாங்கன்னோன, உடனே வந்து பிரிக்ஸ் கண்ட்ரி யாரெல்லாம் வந்து இது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டாலர டிச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு இது பிசினஸ் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? புரிஞ்சுக்கலாம் தோழர். எல்லா வகையிலுமே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்க இருக்கிற அரபுலக நாடுகள்ல வந்து அவங்களுடைய மிக முக்கியமான கன்சர்ன் என்னன்னா, இந்த அமெரிக்காவினுடைய காய் நகர்த்தல் என்னவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த பகுதியுமே டீஸ்டபிளைஸ் பண்றதுக்கான நடவடிக்கையில ஈடுபடுறாங்க. இந்த பக்கம்
இஸ்ரேலுங்கிற நாட்டை இனப்படுகொலைக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. இனப்படுகொலையினால இந்த பகுதியே வந்து இன்னைக்கு மிக நிலைகுலைந்த நிலையில இருக்கு. மக்கள்கிட்ட வந்து மிக பெரிய அளவுக்கு கோபம் இருக்கு. லெபனானுக்குள்ள போற திணிக்கிறாங்க, சிரியாக்குள்ள போற திணிக்கிறாங்க, ஈராக்குக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க. ஈரானுக்கு எதிரான போரையும் வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் நடந்ததுன்னா இந்த பகுதியில எந்த நாடும் அமைதியா இருக்க முடியாது. இந்த பகுதியே ஒட்டுமொத்த பகுதியுமே வந்து டீஸ்டபிளைஸ் ஆயிடும். வர்த்தகம் இருக்காது, எண்ணெய் வளங்கள் வெளியில போக முடியாது, உள்ளுக்கு வர முடியாது. எல்லா நாடுகளுமே கிட்டத்தட்ட போருக்குள்ள போக வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படும். ஏன்னா ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகளை வந்து ஈடுபட்டாங்க, கூர்மையா வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா ஈரான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணுவாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆயில் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் அடிப்பாங்க. அடிச்சாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த பகுதியுமே வந்து டீஸ்டபிளைஸ் ஆயிரும். ஸோ இதுதான் இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சம். ஏன்னா அமெரிக்கா வந்து என்ன மாதிரியான காய் நகர்த்தல்கள் இந்த பகுதியில பண்ணுது அப்படிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த நாட்டினுடைய நலன் சார்ந்தும், இந்த பகுதி நாட்டினுடைய நலன் சார்ந்தும் இவங்களுடைய திட்டங்களை வடிவமைக்கல. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, குளோபல் டாமினன்ஸ்ல இருந்து தங்களை வெளியேற்றிடுவாங்கங்கிற அந்த பேனிக்ல தான் இன்னைக்கு எல்லா நடவடிக்கைகள்லையும் ஈடுபடுறாங்க. அதனால இவங்களுக்கு டீஸ்டபிளைஸ் பண்றத பத்திலாம் வந்து அவங்க யோசிக்கவே இல்லை. டீஸ்டபிளைஸ் ஆனாலுமே பரவாயில்லைங்கிற இடத்துல தான் இன்னைக்கு எல்லா நடவடிக்கையிலும் ஈடுபடுறாங்க. அவங்களுடைய டிப்ளமசி கம்ப்ளீட்டா தோல்வி அடைஞ்சிருச்சு. எல்லா பகுதியிலையும் தோல்வி அடைஞ்சிருச்சு. சர்வதேச அரங்கில் உங்களுக்கு இருந்த மரியாதை கம்ப்ளீட்டா போயிருச்சு. எதுவுமே பண்ண முடியாத ஒரு நிலையில இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அதிகார வர்க்கம் தடுமாறிக்கிட்டு இருக்கு. அதற்கு தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் ஈடுபடுறாங்க. இப்ப இந்த இடத்துல தான் இந்த நாடுகள் இவ்வளவு காலம் அமெரிக்கா கூட இணைந்து இயங்கிக்கிட்டு இருந்த நாடுகள் எல்லாமே இன்னைக்கு இந்த பகுதியையே ஒட்டுமொத்தமா வந்து ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கான வேலையில அமெரிக்கா ஈடுபடுதுங்கிறதுனால தான் இதை தடுக்கிறதுக்காக சிரியா கூட இணைகிறாங்க. இணைய சப்போர்ட் பண்றாங்க சிரியாவுக்கு. இதுல இன்னும் சில தகவல்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லாம் ஏன்னா சிரியா வந்து கடுமையான பொருளாதார நெருக்கடியில சிக்கியிருக்கு. ஏன்னா தடைகள் இருக்கு. அமெரிக்காவினுடைய தடைகள் இருக்கு. அதனால பெரும் பஞ்சம் கூட நிலவனுச்சு சிரியால. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கும், இப்ப இந்த போரை நடத்துறதுக்கும் சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லாம் பணம் கொடுக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. நிதியுதவி அளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு டைனமிக்ஸ்ல இது இந்த பகுதியினுடைய பாலிடிக்ஸே போக ஆரம்பிக்கும். அப்ப அதற்கு எதிராக அமெரிக்கா என்ன பண்ணுங்கிறதெல்லாம் தெரியாது. அதுல ஒரு நிகழ்வா தான் வந்து பிரிக்ஸுக்கு எதிரான நடவடிக்கைகள் நடக்குது. பிரிக்ஸுக்கு எதிராக நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. டாலர் வந்து போயிடுச்சுன்னா அமெரிக்காவினுடைய ஹிஜோமனியே போயிடும். ஸோ அதனால அதை தடுக்கிறதுக்காக தான் எல்லாருமே வேலை பார்ப்பாங்க. நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த எத்தனை அதிபர்கள் மாறினாலும் அவங்களுடைய டீப் ஸ்டேட்டினுடைய கொள்கையும் அவங்களுடைய ஒட்டுமொத்த அரசாங்க கொள்கையும் வந்து ஹிஜோமனியை நம்பியது. அது வந்து எம்பையரா தான் இயங்கணும்னு நினைக்குது. குளோபல் டாமினன்ஸ் பண்ணணும்னு தான் நினைக்குது. அதை மாற்றக்கூடிய அதிபர்கள் அங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி வர்றவங்களை அங்கே அனுமதிக்கவும் மாட்டாங்க. ஸோ இவரும் வந்து ஒரு அதே மாதிரியான ஒரு நபர் தான் அப்படிங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. அதை நோக்கிய பாலிசி டிசிஷன் தான் வந்து அவர் எடுப்பேங்கிறாரு. அதனுடைய ஒரு வடிவம் தான் இன்னைக்கு இங்கேயும் இது நடந்துகிட்டு இருக்கு. இதுல பார்ட்டி வித்தியாசம்லாம் கிடையாது. அமெரிக்காவை பொறுத்தளவுல நபர்கள் வித்தியாசம்லாம் கிடையாது. யாரு வந்தாலும் ஒரே மாதிரி தான் அந்த நாடு வந்து இயங்கும். அப்படிதான் வந்து தொடர் இந்த பகுதியினுடைய அமெரிக்க ஆதிக்கம்ங்கிறது இந்த பகுதியில் அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பகுதியை வந்து ஒண்ணுமில்லாமக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் அமெரிக்கா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு தோழர். ஓகே ஓகே தோழர், புரியுது. நம்ம அப்படியே இதோட நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறேன். இதுல கத்தார் எதுவும் ரோல் பிளே பண்ணுதா? இதுக்கு சிரியாவுக்கு ஆதரவா எதுவும் பேசியிருக்கா? இல்ல அவங்களும் ஏன்னா நேத்து நம்ம கத்தார் பத்தி இல்ல பேசுனதால ஒரு கத்தார் தோழர் இல்ல தமிழ் கத்தார் இல்ல கத்தார் வந்து பெருசா எதுவும் பேசுன மாதிரி தெரியல. மேபி கத்தார் வந்து சிரியாவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த பாலிடிக்ஸுமே கம்ப்ளீட்டா தலைகீழ் மாற்றங்களை வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு இல்ல இல்ல, ஏன்னா காலகட்டத்திலும். எனக்கு முதல்ல நீங்க சொன்னப்ப புரியல. ஏன் யுஏஇ சவுதி எல்லாம் திடீர்னு வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நீங்க சொன்ன பிறகுதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. சிரியா விழுந்துச்சுன்னா அடுத்து நிறைய ஈராக் விழுந்துச்சுன்னா ஈரானுக்கு போச்சுன்னா ஈரான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க நாங்க போனா நீங்க எதுக்குடா உயிரோட இருக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் சேர்த்து எங்கெல்லாம் அவங்களோட பேஸ் இருக்கோ எல்லாத்துலயும் போடுவாங்க. எல்லா நாட்டிலும் இருக்குது. ஏமான தவிர எல்லா நாட்டிலும் வச்சிருக்கிறாங்க அவங்க பேஸ். ஸோ இப்போ அங்க அடி வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையாகும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அவங்க.
அது எனக்கு நல்லா தெரியுது. எல்லாமே அப்புறம் ஒரே புரிஞ்சுக்கிட்டாங்க தோழர். இப்ப என்னன்னா, ஆ இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த ஸ்டெபிலிட்டிய கேள்விக்குள்ளாக்குற ஒரு நிகழ்வா தான் வந்து பாலஸ்தீன் இனப்படுகொலை வந்து இஸ்ரேல் பண்ணுது. அத எந்த வகையிலயும் அமெரிக்கா தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணல. இப்ப அவங்க பார்க்குறாங்க. இது வந்து என்ன விளைவுகள் எல்லாம் இந்த பகுதி முழுக்க ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. எல்லா பகுதியிலயும் போர வந்து விரிவாக்கிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம அமெரிக்கா இப்படியே இயங்கிட்டு இருந்ததுன்னா, நம்மலாம் என்னத்துக்கு ஆகுறதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாய்ங்க. அதுதான் இன்னைக்கு அதனுடைய விளைவு தான் இவங்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய இடத்துல சிரியா ஏன்னா சிரியாவுல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான இது இருக்கு. ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. வந்திருக்கிறது ஹெச்டிஎஸ் தீவிரவாத அமைப்பு. அல் கொய்தா, ஐசிஸனுடைய தீவிரவாத அமைப்புகள் இன்னைக்கு உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க. தீவிரவாதிகள் அங்கேருந்து உள்ளுக்கு விட்டாங்கன்னா, இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்துருவாங்கல்ல அவிங்க. சிரியாக்குள்ள வந்துட்டாங்கன்னா, சிரியால வந்து அவங்களுடைய காலிஃபேட்ட உருவாக்குறாங்கன்னா, நீங்க பக்கத்துல நிம்மதியா வாழ முடியுமா? பிகெட் பண்றாய்ங்க. 2016ல பிகெட் பண்ணவங்க தான் இன்னைக்கு அதாவது தலை துண்டிச்சு ஒரு குழந்தை பாலஸ்தீன் பையன, ஒரு சின்ன பையன தலைய வெட்டி கொலை பண்ண குரூப் தான் இன்னைக்கு உள்ளுக்கு நுழைஞ்சிருக்கு சிரியாக்குள்ள. அவ்வளோ கொடூரமான குரூப் வந்து உள்ளுக்கு நுழைஞ்சிருக்கு. அவங்க எப்படி இத வந்து அனுமதிக்க முடியும்? இப்படி வந்தாங்கன்னா, அன்னைக்கே அவங்க கட்டுப்பாட்டுல இருந்தாங்க. இந்த குரூப் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் பேர்ல அ துருக்கியினுடைய தூண்டுதல் பேர்ல உள்ளுக்கு வருதுன்னா, இவிங்க சொல்றதையும் நாளைக்கு கேட்க மாட்டாய்ங்க. இவிங்க நாட்டிலயும் பிரச்சனைய உருவாக்குவாய்ங்க. ஸோ இது இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பிரசிடென்ட்ட வந்து செட் பண்றாங்க. இந்த பகுதியினுடைய அமைதிய குலைக்கிறதுக்கான நடவடிக்கையில அமெரிக்காவினுடைய பாலிசி மேக்கர்ஸ் இன்னைக்கு இவ்ளோ ரெக்லெஸ்ஸான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இந்த ப்ராக்ஸியா இருக்கிற இஸ்ரேல காப்பாத்தணுங்கிறதுக்காக இவ்ளோ மோசமான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு எதிர்க்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தோழர். ஏற்கனவே அந்த நிலைலாம் இருக்கு தோழர். அது வந்து எப்படின்னா, அவங்க மதில் மேல் பூனையா வெளியில சொல்ல முடியாம திருடனுக்கு தேள் கொட்டுன கதையா தான் வந்து அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மையாவே அமெரிக்கா ஆதரவா இருக்கணும். அமெரிக்கா பண்றதெல்லாம் சரின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. அவிங்களுக்கு அவிங்களோட ஆட்சிய காப்பாத்திக்கணும்னா, அமெரிக்காவினுடைய ஆதரவு தேவைப்படுதுன்னு நெனைக்கிறாங்க. பல சிக்கல்கள் இருக்கு தோழர். இதுல பல நாடுகளுக்கும் பல சிக்கல்கள் இருக்கு. இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கு. அமெரிக்காவினுடைய சிஐஏ நடவடிக்கைகள் அவ்வளவு கூர்மையானது. இதெல்லாம் எதிர்கொள்ள முடியிற அளவுக்கு அவங்கள்ட்ட வலு கிடையாது. இது இது எப்படி இத இந்த காம்ப்ளிகேஷன வந்து நீங்க இடியாப்பு சிக்கல் தான் இந்த பகுதியில இருக்கக்கூடிய அரசுகளுக்கும், ஆட்சியாளர்களுக்கும் இடியாப்பு சிக்கல் தான் இன்னைக்கு இருக்கு. மக்கள் மத்தியிலிருந்து ஒரு பக்கம் எதிர்ப்பு பெரிய அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு இவங்களுடைய நிலைப்பாட்டுனால. இன்னொரு பக்கம் இந்த நிலைப்பாட்ட மாத்துனா அமெரிக்கா தன்னுடைய ரெஜிம் சேஞ்ச் ஆப்பரேஷன ஆரம்பிச்சிரும். தங்களால இந்த பகுதியில உயிரோட வாழ முடியுமா? நீங்க ஏற்கனவே ஒரு செய்தி வந்து கசிய விடப்பட்டுச்சு. அ முகமது பின் சல்மானுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி அவரே சொன்னதா ஒரு தகவல் வந்து கசிய விடப்பட்டுச்சு. அதெல்லாம் உண்மதான். ஏன்னா, அவருக்கு அமெரிக்காவினாலேயே ஆபத்து இருக்குது. நீங்க ஏன்னா இவிங்க எல்லா பக்கத்துலயும் எல்லா தலைவர்களையும் போட்டு தள்ளுவாய்ங்க. இவிங்களுக்கு தன் கூட இருக்கிற ஆதரவாளர் நமக்காக இயங்குறவருங்கிற கட்டுப்பாடுலாம் கிடையாது. நீங்க இதுக்கு சரியான உதாரணம்னா, அ தாலிபான்கள உருவாக்குனது அவங்க தான். தாலிபான்கள திரும்ப அழிக்கிறதுக்கு வந்தவங்க தான் அவங்க தான். ஹெஸ்புல்லா அ அல் கொய்தாவ உருவாக்குனது அவங்க தான். அல் கொய்தா அழிக்கிறதுக்கு போர் நடத்துனவங்களும் அவங்க தான். உருவாக்குவாங்க. தனக்கு தேவையான வரைக்கும் பயன்படுத்துவாங்க. தன்னுடைய தேவை இதுக்கு சரியான உதாரணம்னா, ஈராக்கினுடைய சதாம் ஹுசேன். சதாம் ஹுசேன உருவாக்கி கொண்டு வந்தவங்களே அவங்க தான். அவங்க தான் முழுமையா ஆயுதம் குடுத்தாங்க, உதவி பண்ணாங்க. கடைசியா அவர கொலை பண்ணதும் அவங்க தான். இப்படிதான் வந்து இவங்க இயங்குவாங்க. இதே நிலை தான் இங்க இருக்கிற எல்லா அரபு நாடுகளுக்கும். எந்த அரசனா இருந்தாலும், அமெரிக்காவினுடைய விஷுக்கு எதிரா இயங்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்கள கொலை பண்ணுவாய்ங்க. ஸோ அந்த அச்சுறுத்தல் இருக்கு. அதுக்காக பயந்துட்டு கிடக்குறாங்க. இப்ப பல வகையில இவங்க வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. எல்லா பக்கத்துலயும் பயந்துட்டு கிடக்குறவங்கன்னா, இந்த பகுதியில இருக்கக்கூடிய கல்ஃப் பணக்கார நாடுகள் தான். அந்த அரசர்கள், அந்த ஆட்சியாளர்கள் தான் கடுமையான அச்சுறுத்தல்ல இருக்கிறாங்க. எல்லா பக்கத்துல இருந்து அவங்களுக்கு கத்தி வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பக்கத்துலயும் கத்தி வச்சுக்கிட்டு ஆள் நின்னுகிட்டு இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். அவ்வளோ மோசமான நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற இடத்துல தான் அவிங்க இது கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா திருப்பி போடுற நடவடிக்கையில அமெரிக்கா ஈடுபட்டுக்கிட்டு இருக்குங்கிறதுக்காக தான் வந்து எதிர்த்து நிக்கிறாங்க. இது இப்படியே தொடருமா? இத மிரட்டி அவங்கள பணிய வச்சுருவாங்களாங்கிறதெல்லாம் நம்ம போக போக தான் பார்த்து புரிஞ்சுக்கணும் தோழர்.
ஓகே, ஓகே தோழர். இதுல ஒரு கடைசி ஒரு சின்ன தகவலோட முடிச்சுக்கணும்னு நெனைக்கிறேன். என்னன்னா ஒரு தோழர் கேட்டிருந்தாரு. நேத்து நம்ம வந்து கத்தார பத்தி நெறைய நீங்க டீட்டெயில் சொன்னதுனால அவரு கேட்டிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இஸ்மாயில் கனியாவ வந்து அவங்க வெளியில சொன்னாங்க. அவரு வெளியில சொல்லி அவரு கொலையாவறதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி நெறைய சொல்லியிருந்தாரு. இதுல இந்த பர்ட்டிகுலரா அ இஸ்மாயில் கனியே அத பத்தி பேசும்போது நான் ஒரு தகவல் சொல்லணும். அ அவரு வந்து அசாசினேட் செய்யப்படுறதுக்கு ஈரானுடைய தலைநகர்ல வச்சு கொலை செய்யப்படுறதுக்கும் ஒரு 5லேருந்து 7 மாசத்துக்கு முன்னாடி 5, 6 மாசம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இஸ்ரேல் ஊடகம் வந்து ஒரு தகவல் வெளியிட்டிருந்துச்சு. அது என்ன அப்டின்னா, கத்தார் கிங்கும் நெத்தனியாஹூ டைரக்ட்டா பேசியிருக்காங்க ஒன் டூ ஒன்னு. அதுல வந்து நீங்க ஒருவேள ஹமாஸ் தலைவர்கள அவங்க மேல கை வைக்கணும், இல்ல எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஏதோ உங்களுக்கு பிளான் இருந்துச்சுன்னா, அத வந்து நீங்க கத்தார் மண்ணுல வச்சு செய்யக்கூடாது. அப்படின்றத இவர்ட்ட சொல்லியிருக்க அதாவது நெத்தனியாஹூட்ட பேசினதாவும், அதுக்கு அவர் வந்து ஒத்துக்கிட்டதாகவும் ஒரு தகவல் அப்பவே வெளிய வந்துச்சு. அந்த தகவல் அப்பவே நம்ம தோழர்கள் நம்ம பர்சனலா பேசியிருந்தோம். ஆக்சுவலா அதுதான் நடந்துச்சு. அ இப்ப அந்த தோழர் சொன்னதுல வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹமாஸ வந்து வெளியேத்துறதுக்கு ஒத்துக்குச்சு கத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில இருந்து எதிர்ப்பு வந்தவுடனே, இல்ல அப்படிலாம் ஒரு விஷயமே இல்லங்கன்னு சொல்ட்டாங்க. அவங்கள நம்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு திரும்ப திரும்ப இன்னைக்கு பூரா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த தோழர் எழுதினத படிச்சதுக்கு அப்புறம். என்னன்னா, அ கத்தார் கிங்கும் நெத்தனியாகும் பேசியிருக்காங்க. அந்த தகவல் வந்து ஹீப்ரூ லாங்குவேஜ் பத்திரிக்கையில வருதுன்னா, அது ஹமாஸ்க்கு தெரியாம இருக்காது. ஸோ எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருந்திருக்காங்க. ஹமாஸ் தங்க உயிர குடுறதுக்கு தயாரா தான் இருந்திருக்காங்க. அதுலலாம் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இதுல வந்து கத்தாரோட நிலைப்பாடு செந்தில் தோழர் சொன்ன மாரி இரட்டை நிலைப்பாடா தான் இருக்கு. இந்த பக்கம் ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு அவர் தோழர் சொன்ன பிறகு நான் 2, 3 செக் பண்ணேன். மிடில் ஈஸ்ட் ஐ வந்து என்ன பண்ணுது, சிரியால இருக்கக்கூடிய அந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் எடுத்து 15 நிமிஷம், 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடுது. ட்விட்டர்ல. அது வந்து பெரிய ஏதோ ரெபெல்ஸ்ன்னு அவங்கள மானிட்டர் பண்ணி பெருசா காட்டுறாங்க. நாங்க சிரியால இத வந்து புடிச்சோம், அத வந்து புடிச்சோம். எங்கள மக்கள் இப்படி வரவேத்தாங்க, அப்படி வரவேத்தாங்க அப்படின்ட்டு. இவ்ளோ இத வந்து எல்லாருமே திட்டுறாங்க. "என்னப்பா நீ பாலஸ்தீனுக்கு ஒரு மாரி நடந்துக்கிற, இதுக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிற. உன்னோட இதுதான் என்ன?" அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் இப்போதைய சூழலா இருக்கு. பார்க்கலாம் அடுத்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர். வேற ஏதாவது தோழருக்கு ஆ சொல்ல நன் வேண்டியது இருக்கா? நன்றி தோழர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு என்னுடைய இதுல சார்ஜ் கம்மியா இருக்கு. ஸோ, அதனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம். இன்னும் நெறைய பேசலாம். ஆனா நாளைக்கு பேசிக்கலாம் தோழர். ஓகே, ஓகே தோழர். உங்க நேரத்துக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நெனைக்கிறேன். மிக்க நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.